எல்லோருக்கும் வணக்கம். ஏன் ராமலிங்கம் சனி ஞாயிறானா தண்ணி போட்டு வந்து டீசெண்டாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட் காம்பவுண்டுக்குள்ளே ரகலை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி போன வாரம் 5 நாட்களில் 327 பாயிண்ட் மொத்தமாக ஏறி 25,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இதனால் பல பேர்த்துக்கு சிறிய இன்பம் என்பது வரத்தான் போகுது. ஆனால் திடீர்னு பாருங்கள், ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மேலே குண்டு போட்டதுனால அடுத்த வாரத்தில் மிகவும் முக்கியமாக இந்த இஸ்ரேல் ஈரான் வாரில் என்ன நடக்க போகுது, ஈரான் இன்னைக்கு நைட்டு என்ன வேலை செய்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அடுத்த நாளைக்கு மார்க்கெட்டினுடைய நிலவரம் அப்படின்றது இருக்கும். அப்போ இவர் ராமலிங்கம் செஞ்ச வேலையினால போன வாரம் 5 நாள் எப்படியோ தப்பிச்சிட்டோம். இனி அடுத்து வரக்கூடிய 5 நாளில் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். இந்த சமயத்தில் வேற என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவா நாளைக்கு பிளாக் மண்டே மட்டும் ஆயிடக்கூடாது. டபார்னு ஒரு 400 நம்மளுடைய நிஃப்டி 400-500 பாயிண்ட் இறங்கினாவே பிளாக் மண்டே தாங்க. இவன் சரியான ஒரு புல்தடிக்கு பயில்வான். வெறும் 500 பாயிண்ட் நிஃப்டி இறங்கினா போதும், நம்ம போர்ட்ஃபோலியோவை கொண்டு வந்து ரோட்டு மேலே நிறுத்திட்டு போயிடும். ஸோ இப்போ பையிங்கில் வந்திருக்கக்கூடிய எஃப்ஐஎஸ் தொடர்ந்து பையிங் பண்ணாலும் மகிழ்ச்சி தான். வேற யாரு என்ன முக்கியமான தகவல் தர போறாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் மட்டுமே. இவரால் மட்டும்தான் ஒரு செத்துப்போன பாம்புக்கு பால் ஊற்றி அதை படம் எடுத்து ஆட வைக்கக்கூடிய சக்தி இவருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே இல்லை. இப்போ கூட சமீபத்தில் நம்மளுடைய மார்க்கெட் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. கடைசியில் அமெரிக்கா வந்து வாரில் கலந்துக்காது, 2 வாரம் டைம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அடுத்த அதை கேட்டு மார்க்கெட் அவரை ஏன்பா நீங்க நம்புனீங்க, அவரே நம்ப மாட்டாரு. இருந்தாலும் அவரை நம்பி 300 பாயிண்ட் போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏறிடுச்சு. இனி திங்கக்கிழமை அன்னைக்கு ஏறின 300 பாயிண்ட் இறக்கி விட போறானா இல்லை இன்னொரு 300 பாயிண்ட் ஏத்துறானா அப்படின்றது தெரியல. ஸோ ட்ரம்ப் அவர்கள் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு ஒரு தூண்டுகோலாக உட்காந்து பல தகவல்களை அடுத்தடுத்த நாட்களில் தர்றாரா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். இப்போதான் ஒரு நண்பர் புலம்பிட்டு இருந்தார், ஏங்க அடுத்த வாரத்தில் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ஒரு குரூப் கம்பெனி ஐபிஓ வருது, அதனாலேயே நம்மளுடைய மார்க்கெட் ஸ்லோ ஆயிடும், ஏன்னா மேபி லட்சம் கோடி கணக்கில் அந்த ஐபிஓவில் போய் சில நாட்கள் பணம் முடங்கும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தார். இப்படி என்னடான்னு பார்த்தோம்னாக்கா, மறுபடியும் டாடா குரூப்பில் ஒரு மிகப்பெரிய கம்பெனி டாடா கேபிட்டல், அவங்களுடைய ஐபிஓவும் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த வாரங்களில் மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஸோ அடுத்த வாரத்தில் தப்பிச்சாலும் அடுத்தடுத்த வாரங்களில் ஏதாவது இன்னொரு பெரிய ஐபிஓக்கள் வந்ததுன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. எங்க மார்க்கெட்டில் ஸ்லோ ஆகுது அப்படிங்கிறக்காக ஐபிஓ எப்போ ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க வர்ற ஐபிஓக்கள், அதனுடைய கிரே மார்க்கெட் நல்ல ப்ரீமியம் நல்லா இருந்து லக் இருந்து அந்த ஐபிஓக்கள் சில பேர்த்துக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆடிக்கு ஒருக்க அமாவாசை ஒருக்க லாபம் வரும் அப்படின்ற சமயத்தில் மார்க்கெட்டை பார்த்துட்டு அதை விட முடியுமா அப்படின்னு தான் பல பேர் யோசிப்பாங்க. நண்பர்களே, போன வாரத்தில் ரொம்பவும் ஆச்சரியகரமாக பறந்த பல பங்குகள் இருக்கு. இந்த வாரம் இவங்க தான் பறக்க போறாங்களா அல்லது வேற பங்குகள் பறக்குதா அப்படின்றது தெரியல. ஆனால் போன வாரத்தில் 5 நாட்களில் மிகவும் ஆச்சரியகரமான முகையில் ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 280 வரைக்கும் போயிட்டு 293 க்ளோஸ் ஆனா. ட்ரெண்ட் அவனும் போன வாரத்தில் 5 நாட்களில் டாடா குரூப் கம்பெனி 5% மேல் நோக்கி ஏற்றி வச்சிருக்கான். இந்த எம்என்டம் அதுவும் மிகப்பெரிய கம்பெனி, அவ்வளோ பெரிய கம்பெனியே போன வாரத்தில் 6% ஏற்றி வச்சிருக்காங்க. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அல்லது அடுத்தடுத்து வரக்கூடிய கம்பெனியில் எந்த கம்பெனிகள் மேல் நோக்கி வரும்? ஒரு உதாரணத்துக்கு எப்போவுமே ஒரு வாரத்தில் முதல் நாள் பெரிய மூவ்மெண்ட் காமிச்சோன்னா அடுத்த 4 நாட்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு ட்ரேடர்கள் விரும்புவாங்க. அதே மாதிரி ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வாரம் இருக்குது அப்படின்னா முதல் வாரத்தினுடைய திங்கக்கிழமை அல்லது 2வது வாரத்தினுடைய திங்கக்கிழமையில் ஏதாவது ஒரு பெரிய கேண்டில் போட்டுச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ அந்த மாதம் பூரா ஏதாவது பெருசாக மூவ்மெண்ட் காட்டுவானா? ஏன்னா மாதத்தினுடைய தொடக்கத்தில் காமிச்சிருக்கான், அப்போ ரிமைனிங் வீக்கில் ஏதாவது காமிப்பானா அப்படின்ற மாதிரி சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சிடிஎஸ்எல், எஸ் பேங்க், பேடிஎம் எல்லாம் பெரிய கேண்டிலாக ஒன்று போட்டாங்க. அதில் இந்த எஸ் பேங்க் எல்லாம் கிளியர் கட்டாக அந்த மிகப்பெரிய வால்யூமுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 21 ரூபா 50 பைசாலிருந்து அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக 19 ரூபா 50 பைசா வரைக்கும் ஒரு கிளியர் கட்டாக போனான். சிடிஎஸ்எல் அப்படின்ற பங்கு நல்லபடியாக அருமையாக பிரேக் அவுட் ஆகி 1600 ரூபா ரேஞ்சிலிருந்து 1800 வரைக்கும்லாம் போனவன் அப்புறம் என்ன நினச்சானோ அதுக்கு அடுத்த வாரங்களெல்லாம் கொஞ்சம் சுமாராக இறங்கி 50% வரைக்கும் ஃபால் ஆகிட்டு மறுபடியும் 1600 ரூபாயிலிருந்து 1770 வரைக்கும் போயிட்டு அப்புறம் அப்படியே 1685 க்ளோஸ் ஆகிருக்கான்.
F&O ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, நிஃப்டி 500 இருக்கக்கூடிய சில பங்குகளுமே வந்து எத்தனையோ பங்குகள் இருக்குது, 500 பங்குகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் சிலது தான் இந்த மாதிரி கரெக்டாக மாதத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமை அன்னைக்கு பெரிய வால்டிலிட்டி அப்படின்னு காமிக்கக்கூடிய பங்குகளில் இந்த கரூர் வைசியா பேங்கோட திடீர்னு திங்கட்கிழமை அன்னைக்கு ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்தில் பெரிய ஒரு கேண்டிலாக போட்டான். அதுக்கப்புறம் அந்த பங்கு என்ன பண்ணுச்சுனாக்கா 240 ரூபாயிலிருந்து மறுபடியும் 220 ரூபா வரைக்கும் வந்துட்டு அப்புறம் அந்த 50% அந்த கேண்டிலுடைய 50% ஒரு மாதிரி சப்போர்ட் எடுத்து 260 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான், 250 வரைக்கும்லாம் போயிருக்கான். இதே மாதிரி தான் இந்த IDBI பேங்க். ஆனால் அவன்லாம் பெருசாக மேல் நோக்கி போகிறக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. மாதத்தினுடைய தொடக்கத்தில் பெரிய கேண்டிலாக ஒன்று போட்டான். அப்புறம் அதை என்னைக்கு உடச்சி கீழே போனானோ அசால்ட்டாக 96 ரூபாயிலிருந்து 91 வரைக்கும்லாம் போயிடுச்சு. ஸோ ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் போட்டிங்களே, அடுத்து வரக்கூடிய மீதி 8 நாளில் இதெல்லாம் என்ன பண்ண போகுது, அல்லது போன வாரத்தில் ஏதாவது மேஜிக் மாதிரி திடீர்னு வாலட்டிலிட்டி காமிச்ச பங்குகள் ஏதாவது இந்த வாரத்தில் ஃபோக்கஸ் வருமா அப்படின்னு பல லிஸ்ட்டுகளை போட்டு வச்சுக்கிட்டு எந்த பங்குகள் ஃபோக்கஸில் வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ஸ்டாக் தான் ஒரு மாதத்துக்குன்னு எடுத்தாங்கன்னா 15 ஸ்டாக்குக்குள்ளே தான் அவங்களுடைய பார்வை அப்படின்றது இருக்குது. அந்த 15 ஸ்டாக்கத்தையும் மாதத்தினுடைய முதல் திங்கக்கிழமையும் மாதத்தினுடைய 2வது திங்கக்கிழமையிலையும் மோஸ்ட்லி முடிச்சிடறாங்க. அப்படியுமே அடங்காத சில ட்ரேடர்கள் இருக்காங்க. இந்த பங்குகள் மட்டும் பத்தாது, இன்னும் எங்களுக்கு வேணும்னு ஒவ்வொரு வாரத்துலையும் திங்கக்கிழமை அன்னைக்கு பெருசாக மூவ்மெண்ட் ஆகக்கூடிய பங்குகளையும் பார்க்கக்கூடிய ட்ரேடர்களும் இருக்காங்க. என்னமோ வண்டியாக பணம் வச்சிருக்கிற மாதிரி. சில தினங்களுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய ஆர்பி கிட்டத்தட்ட 30,000 கோடி மதிப்பிலான ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. அதனால் வந்து சமீபத்தில் இவங்கெல்லாம் ஆல்ரெடி பாயாசம் குடிச்சிட்டு ஜாலியாக இருக்காங்க நண்பர்களே. இந்த பிஎல் அப்படின்ற பங்கு இப்போ தான் சமீபத்தில் நான் 240 ரேஞ்சில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் 400ன்னு போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் கரெக்டாக இருந்ததுன்னா 1000 ரூபாய் ரேஞ்சிலேருந்து இது ஏதோ ஒரு ஸ்பிளிட்டோ போனஸோ கொடுத்து கீழே இறக்கி விட்டாங்க. அப்போவே இது போன்ற பங்குகள்லாம் மறுபடி பழைய ரேஞ்சு இது வருமா அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் போர் அப்படின்றது வந்து இவனை 240 ரூபாயிலிருந்து இப்போ 408 ரூபாயில் கொண்டு உட்கார வச்சிருக்கு. இனி இவன் மறுபடியும் எப்படா 200 ரூபாய்னு பல பேர் காத்து கிடக்கிறாங்க. இனி திரும்பி வருமா, போன நொடிகளும் மேலே போய்விட்ட ஷேர்களும் திரும்ப கீழே வருமா அப்படின்றது சந்தேகம்தான் நண்பர்கள். அதே மாதிரி இந்த பிடிஎல் அவனும் பாயாசம் குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கான். அவனுடைய பழைய ஹையுக்கெல்லாம் இருந்து பல பேர் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவனுடைய பழைய ரேட்டே போயிட்டு ஜாலியாக இருக்குது. ஸோ இது போன்ற வார் நடக்கிறதுனால ஈரான் மேலே தற்போது அமெரிக்கா ராத்திரியே ஒரு குண்டை போட்டதுனால, அதுவும் பெரிய குண்டு, அதனால் இப்போ மறுபடியும் ஆர்மி சம்மந்தப்பட்ட டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட பங்குகள் அடுத்தடுத்த நாட்களில் ஃபோக்கஸில் வர மாதிரி இருக்குது. இருக்கிறதுலே பெரிய ஃபோக்கஸ் நம்மால் தான். ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஷியல் சர்வீசஸினுடைய ஐபிஓ மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் பணத்தை கொஞ்சம் நாளைக்கு லாக் பண்ணி விடுவாங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், அதாவது இந்த நெஸ்லே இந்தியா அப்படின்ற பங்கு வந்து ரொம்பவும் விலை வீழ்ச்சியாக கிடைக்கக்கூடிய பங்கு. இந்த பங்குல இப்போ போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல் போன வாரத்தில் வந்தது. அதனால் அடுத்த வாரங்களில் இவன் ஏதாவது ஃபோக்கஸில் வருவானா, போனஸ் அப்படின்ற பேரை சொல்லிக்கிட்டு இந்த ஸ்டாக் ஏதாவது வேலைகளுக்கு இது பார்க்குமா. இதுக்கு முன்னாடி 2 முறை ஒரு இடம் வந்திருக்கான் ஹை. அப்போவே பல பேர் சுதாரித்து வெளியே வந்திருந்தா கூட தப்பிச்சிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக சும்மாவே வந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல போனஸ் தகவல் அப்படின்றது வந்திருக்கு. போன வாரம் சைலண்ட், இந்த வாரம் வயலண்டா இல்லை மறுபடி சைலண்டா அப்படின்ற மாதிரி இந்த சுஸ்லான் எனர்ஜி அப்படின்ற பங்கும் அதனுடைய சமீபத்தினுடைய ஆர்டர்கள் கிடைச்சிருக்கிறதுனாலையும் கரெக்டாக அந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கம் வந்து கீழே விழுந்திருக்கிறதுனாலையும் இந்த பங்கும் ஒரு ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த நாட்களுக்கு தற்போது வந்திருக்கு. ஸோ இந்த சுஸ்லான் எனர்ஜியில் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, அடாடா லேட் என்ட்ரி ஐட்டமே, 6 ரூபாய்க்கெல்லாம் இந்த பங்கு கிடந்தான், இப்போ என்னடான்னா 63 ரூபாயில் கிடக்கிறானே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பங்கில் என்ன தகவல் அப்படின்னா, சமீபத்தில் ஆர்டர்கள் கிடச்சிருக்கு, அதே மாதிரி 50 டேஸ் மூவிங் ஆவரேஜில் வந்திருக்கு. இனி அடுத்தடுத்த வாரங்களில் இது என்ன பண்ணும், தன்னுடைய 2 டேஸ் மூவிங் ஆவரேஜை விட்டு கொடுக்குமா இல்லை தொடர்ந்து காலையிலோடையே சேர்ந்துருக்குமா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். அடடடா நண்பர்களே, இதை கேளுங்க. ஜைடஸ் வெல்னஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியினுடைய சிஎஃப்ஓனுடைய ஒய்ஃப் தான் கொடுத்து வச்ச மகராசி. அதாவது அவங்க சில அறிக்கைகள் விடுறாங்க. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய சிஎஃப்ஓனுடைய மனைவி ரூபா நிதின்குமார், ஒரு படத்தில் கூட பாட்டு வரும், உன் பேருக்கு தமிழ்நாட்டை எழுதி வச்சிடவா அப்படின்ட்டு. அது மாதிரி இவர் தன்னுடைய சொத்தை பூரா எழுதி வச்சிட்டாரு போல.
மிஸ்ஸஸ் ரூபா நிதின்குமார் அப்படின்றவங்க அப்பப்போ தன்னுடைய செலவுகளுக்காக 11 லட்சம் விற்றதாக ஒரு இன்சைடர் ட்ரேடிங் தகவல் வருது. அப்புறம் மறுபடியும் சமீபத்தில் ஒரு 10 லட்சத்துக்கு விற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் ஒரு 9,75,000. எவ்வளவு பணம் உனக்கு வேணும் சொல்லு, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ரூபா அப்படின்ற பேருக்கு இந்த நாடுல உலகத்தையே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பப்போ அவர் ஸ்டாக்குகளை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காப்புல. நான் அப்படிதாங்க நினைக்கிறேன். பல லட்சம் கோடி மதிப்பிலான ஸ்டாக்குகளை வாங்கிட்டு உனக்கு எப்போ வேணுமோ செலவுக்கு வித்துக்கம்மா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், நம்ம தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஆகிடுவோம். நண்பரே, இந்த சமயத்தில் மிகவும் ஒரு முக்கியமான தகவல், இந்த சுவாரஸ்யமான தகவல் முடிந்த பின்பு இந்த ஷேர் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கும்பொழுது தற்போது பாதி கிணறு தாண்டி இருக்கு. இதுக்கு முன்னாடி 2,400 ரூபா இருந்த பங்கு 1,500 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 2,000 ரூபா பாதி கிணறுக்கு வந்திருக்கு. ஸோ கணக்குப்படி பார்த்தோம்னா மேலேருந்து ஆல்மோஸ்ட் பெரிய அளவில் இறங்கிய பங்கு பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சு மறுபடியும் ஓரளவுக்கு நல்ல ரெக்கவரியான பங்கு மறுபடியும் அக்கப்போரா மேலேருந்து கீழே ஏதாவது ஒரு 30% இது இறக்கி விட்டுருவாங்களா, அல்லது பாக்கி ரிமைனிங் இந்த 20% மேல் நோக்கி ஏற்றி விடுற மாதிரி சந்தோஷப்படுத்துமா அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு பாதி கிணறுல இருக்குது இந்த பங்கு. வித்தது விற்றீங்க, இன்னும் கொஞ்சம் மேலே போய் 52 வீக் ஹையில் விற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, எல்லாரும் கைவிட்டுறாங்க. ஆனால் அந்த கம்பெனியினுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து அந்த கம்பெனி மேல் நோக்கி தூக்கி விட்டுச்சுன்னு வச்சிங்களேன். சுஸ்லானுக்கு அப்படி தான் தூக்கி விட்டுச்சு. லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக மாற்றினோன்னே அந்த கம்பெனியை 10 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் கொண்டு போனாங்க. அந்த மாதிரி ஏதாவது மாரல் சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு தான் இந்த அஸ்ட்ரா லிமிடெட் ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க பாவம். இது டிவிடெண்ட் 0.24% கொடுக்கக்கூடிய பங்கு தான். அதே மாதிரி சமீபத்தினுடைய குவார்ட்டரில் 113, 109, 111 சொல்லிட்டு 178 கோடியாக லாபம் செஞ்ச பங்கு தான். இவங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய பல காம்படிட்டர்களுடைய ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்கெல்லாம் 52 வீக் லோல இருந்து கொஞ்சம் நல்லாவே ரெக்கவரி ஆயிருக்காங்க. ஆனால் அதே செக்டரில் இருக்கக்கூடிய இந்த பங்கு நல்ல லாபம் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் இந்த பங்கு இன்னுமே பாவம் கொஞ்சம் கூட ரெக்கவரி ஆகாமல் 52 வீக் லோலேயே படுத்து கிடக்கிறானே அப்படின்னு பாவம் பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. 2,400 இங்கே, 1,600 இங்கே, ரொம்பவுமே பெரிய கேப்பாக இருக்குது பாவம். அதே மாதிரி பெரிய முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் பெருசாக அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைக்கல. 21 to 20 தான் குறைச்சிருக்காங்க. டிஐஸ் 13.7 14.6 ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பாவம் இந்த பங்கு 52 வீக் லோவில் ரொம்பவுமே மனசுடைஞ்சு கிடக்குது. ஒரு மாரல் சப்போர்ட்டாக அட பாவி நீ ஒரு பாதி கிணறா ஒரு 2,000 ரூபா கூட வரமாட்டியா அப்படின்னு இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஏங்கி தவிக்கிறாங்க. அப்பாடா, இப்போதான் எங்கள் லாஜிக் ஒரு முடிவு காலம் நடந்திருக்கு, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடந்திருக்கு அப்படின்னு ரீட்டைலர்லாம் சந்தேகப்படுறாங்க. எந்த பங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலெக்ட்ரா கிரீன் டெக். அவன் சமீபத்தினுடைய குவார்ட்டரில் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கல. 48 கோடி 47 கோடின்னு கன்சிஸ்டண்டாக கொடுத்துட்டு இருந்தவன் திடீர்னு 21 கோடியாக லாபத்தை குறைச்சி காமிச்சான். அதனால் பல ரீட்டைலர் உனக்கு கரெக்டு தான், இந்த பங்கு கீழே இருக்குன்னா அதுக்கு லாஜிக் கரெக்டு தான், உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அதனால் உன்னை கீழே வச்சுருக்காங்க அப்படின்னு ரீட்டைலர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரீட்டைலர்கள் நினைக்கிறதும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்திருக்கிறதும் ஒன்றா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. பட் இருந்தாலும் சில பங்குகளில் என்னடா நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஆனால் அதில் ஒன்று நடக்கவே இல்லையே, ஒரு மாரல் சப்போர்ட் அட நல்ல லாபம் பண்ணியிருக்கான் அதுக்கு இந்த மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலாம்ல கொஞ்சமாவது அப்படின்ற மாதிரி நினைக்கிறதும் இருக்காங்க. இந்த கிக்ரி அப்படின்ற ஷேரை வச்சுக்கிட்டு பல ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்கள் ஜாலியாக இருந்துட்டாங்க. இனி அவங்க மறுபடியும் ஜாலியாக இருக்க போகிறாங்களா என்ன அப்படின்றது தெரில. இதுக்கு முன்னாடி இதே லெவல் வர வேண்டியது அப்புறம் அவன் ஏறிடுவான், மறுபடியும் அதே லெவல் பக்கத்தில் வர வேண்டியது ஏறிடுவான், அப்புறம் மறுபடியும் வர வேண்டியது அப்புறம் மறுபடியும் ஏறிடுவான். ஸோ இந்த முறை இந்த கிக்ரி வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறாங்களா இல்லை என்ன அப்படின்றது தெரில. ஸோ இங்கிருந்து அது புது லோ என்பது போக போகுதா இல்லை பழைய ஹை வரப்போகுதா அப்படின்றது சில மாதங்கள் கழித்து தான் தெரிய வரும். தற்போதைய நிலைமையில் இந்த கிக்ரி அப்படின்ற பங்கு ஒரு மாதத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த கிக்ரி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற பங்கு அவங்க செஞ்ச குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,499 கோடின்னு ஒரு நல்ல விதமான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சமயத்தில் இன்னொரு பங்கு நண்பர்களே, தீபக் நைட்ரேட் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்குனுடைய டிவிடெண்ட் என்பது பெருசாக இல்லை, 0.4% டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த பங்கில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
இவங்களுடைய எஃப்ஐஎஸ் டேட்டாவும் சரி டிஐஎஸ் டேட்டாவும் சரி சமீபத்தில் பெருசாக மாறவே இல்லை. ஸோ இந்த பங்கு அதனுடைய விலை வீழ்ச்சி என்பது 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீட்டைலர்ஸ் எப்படி வாங்கி சில ஷேர்கள் இறங்கி போச்சுன்னா லாக் ஆகி சரி அதையாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போகிறாங்களோ, அதே மாதிரி இந்த குரூப்லேயும் எஃப்ஐஎஸ் டிஐஎஸ்லேயும் அதே மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்றது தெரியல. அவங்களுடைய குவார்ட்டர்லி சேஞ்சஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தா அங்கேயும் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இல்லை. ஸோ எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க போல், இந்த பங்குக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமா, ஏறுமா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சமீபத்தினுடைய இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட் என்பது பெருசாக வளர்ச்சியை காட்டல. இதுக்கு முன்னாடி 2022 என்ன ரிசல்ட் பண்ணானோ அதையே தான் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த வளர்ச்சி இல்லாதனால தான் அந்த பங்கு தூங்கிக்கிட்டு இருக்குது போல். ஸோ இந்த தீபக் நைட்ரேட் அப்படின்ற பங்கு எப்படா தன்னுடைய 52 வீக் ஹை போகும் அப்படின்ற மாதிரி இப்போ அவன் நிறைய பேர் காத்து கிடத்துட்டு இருக்காங்க. அட கடைசிக்கு நீ ஒரு பாதி கிணறு வந்ததுன்னா கூட சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற மாதிரி சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. நண்பர்களே, தண்ணிக்குள்ள தவளை இருக்கும்போது அது தண்ணியை விட்டு மேலே வருமா இல்லையா அப்படின்றதும் தெரியாது. தண்ணிக்குள்ள இன்னும் எவ்வளவு தூரம் கீழே போகுன்றது நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரி தான் ஜோதி லேப்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அதை பார்க்கறதுக்கு அந்த ஷேரினுடைய விலையை பார்க்கறதுக்கு தண்ணிக்குள்ள இருக்கிற தவளை மாதிரியே இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இது எப்போ மேலே வருன்னே புரியாத மடிக்கு இது 600 ரூபா பக்கம் இருந்த பங்கு ரொம்ப நாள் சும்மா தான் இருந்தான். அவனுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பல பங்குகள் 2021 2022லேயே நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இவன் என்ன காரணத்தினாலேயோ 2020லிருந்து 2022 வரைக்கும் ஒரே அந்த தவளை தண்ணிக்குள்ளேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2023 இருந்து தான் சரசரவென்று ஜம்ப் பண்ணி 600 வரைக்கும் வந்தது. அந்த 600க்கு வந்த பிறகு தொடர் வீழ்ச்சியாக இந்த பங்கு தற்போதைய நிலை வரைக்கும் கீழே போயிட்டு இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்தில் தன்னுடைய வீழ்ச்சியை நிறுத்தி ஒரு சின்ன ஜம்ப் என்பது கொடுத்துருந்தது 400 வரைக்கும். ஸோ 300 to 400 என்பது ஒரு முறை செஞ்சு காமிச்சிட்டான். மறுபடியும் இப்போ 300 பக்கத்தில் வந்திருக்கான். அடுத்தது எந்த பக்கம் தண்ணிக்குள்ளேயே இது இருக்குமா அல்லது லேசாக மேலே வருமா அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ மிக முக்கியமான கட்டத்தில் இந்த ஜோதி லேப்ஸ் அப்படின்ற பங்கு உளுந்திருக்கு. மேலே வந்துச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம், இல்லைன்னா என்ன பண்ண போகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு தவளை அப்படின்றது ஒன்று இருக்குது. ட்ரேடர்கள் அப்படி தான் மனசில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருண் பெவரேஜஸ் அப்படின்ற பங்கு அவனுமே சமீபத்தில் ஒரு தடவை மார்ச் மாதத்தில் இதே மாதிரி 400 ரூபா ரேஞ்சுக்கு வந்துட்டு 400 ரூபாயிலிருந்து 560 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 400 ரூபா ரேஞ்சில் விழுந்திருக்கான். ஸோ 400லிருந்து அப்படியே இன்னொரு 2-3 மாதம் அப்படியே ஆடிக்கிட்டு ஏதாவது ஒரு 560 வந்ததுன்னா இந்த தவளை ஜம்ப் பண்ணிருச்சுடோய், நாங்களும் தப்பிச்சு ஓடுறோண்டோய் அப்படின்னு பல பேர் அதை விட்டு வெளியே வந்துடுவாங்க. பட் இது என்ன பண்ண போகுது அப்படின்றது தெரியல. இந்த சமயத்தில் இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் என்ன? ஏன்னா பல பேர்த்துக்கு ஒரு ஸ்டாக் இறங்கி போச்சுன்னா அதில் வேற என்ன ஆதாயம்? ஒஸ்ட் கேஸ் இறங்கி போச்சு, அப்போ வேற என்ன ஆதாயம்? ஏதாவது டிவிடெண்டாவது கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும்பொழுது 0.22% அப்படின்றதான் டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கு. ஸோ இந்த பங்கு எப்படா தன்னுடைய 52 வீக் ஹை வரும் அல்லது கடைசிக்கு பாதி கிணறாவது வருமா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே எல்லாரும் ஒரு இடம் மனசுக்குள்ள நினச்சிங்க, ஆண்டவா நாளைக்கு மட்டும் பிளாக் மண்டேவாக இருந்துடக்கூடாது. இந்த ஈரான் அப்படின்ற நாடு இன்னைக்கு நைட்டோ அல்லது நாளைக்கு காலையிலையோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பல பேர்த்தினுடைய ஸ்டாக் மார்க்கெட் பயணம் என்பது இருக்குது. நன்றி, வணக்கம்.